பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்முடைய ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியா தேவ பிரசன்ன மத்தியில் இறங்க, பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியா எல்லாரும் நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Glory, hallelujah, 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 hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் எங்கள் ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியா எங்கள் மத்தியிலே கர்த்தர் அசைவாட வேண்டும் என்று, ஆவியானவர் அசைவாட வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரை. பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள ஆண்டவர் தாமே கிருபை செய்யும்படியா செபிக்கிறோம். ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியை கர்த்தரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி, கர்த்தருடைய வார்த்தை சகலவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துள்ளோம். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிறவர்களை துரிதமாய் கொண்டு வாரும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரமே வருளே வரப்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருவே வரப்பொருளே. தேடினதா கண்டடைந்தேன், பாடிட பாடல் ஈன்றளித்தே. தேடினதா கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈன்றளித்தே. உன்பாக பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயா புது பலத்தா, புதிய கிருபை புது கவியா. புது எண்ணெயா புது பலத்தா, புதிய கிருபை புது கவியா. நிரப்பி நிறம் நடத்துகிறீ, நூதன சாலமில் சேர்ந்திடுவீ. நிரப்பி நிறம் நடத்திடுவீ, நூதன சாலமில் சேர்ந்திடுவீ. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீ. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீ. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல்.
உமது கோலும் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உமது கோலும் தடியும் என்மையா என்னையும் தேற்றிடுதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியே படர்ந்திலங்க. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியே படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்வீர். கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்வீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வம் நீரே எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறே இயேசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவே. நேசிக்கிறே இயேசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சீருடனே வேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடி முடியல். சீருடனே வேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடி முடியல். சீக்கிரமா சேர்த்திடுவே, சீயோனை வாஞ்சித்து நாடுகிறே. சீக்கிரமா சேர்த்திடுவே, சீயோனை வாஞ்சித்து நாடிடுவே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மாணவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நலகரங்கள் சர்வ வல்லவரின் இழவில் தங்குமா இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் ஓ glory ஆமென். ஆண்டவரே நீரே எங்கள் பாதுகாப்பு, நீர் எங்கள் கேடகம், எங்கள் கோட்டை. ஆமென். glory. சிறகுகளால் மூடுவார்.
நோய்க்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆயினும் நடக்கலவே ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. தேவன் நம்முடைய அடைக்கல பட்டணமா இருக்கிறபடினார் ஒரு பொல்லாப்பும் நம்மை சேராதபடி பாதுகாக்கிற தேவன். ஓ க்ளோரி. கூடாரத்தையும் அணுகாமலை காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஓ இயேசுவின் நாமம் இந்த காலவெளியில உயர்த்தப்பட ஓ தேவ பிரசன்னம் இந்த இடத்தை மூடும்படியா. க்ளோரி. துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். நோக்கி பார்க்கும்போது அந்த என் ஆண்டவருடைய முக பிரகாசம் எங்களில் வீசட்டும் ஆண்டவரே. எங்கள் முகங்கள் இப்போது பிரகாசம் அடையட்டும். நாங்கள் ஒருபோதும் வெட்கப்படாதபடி சத்துரு தலை கவிழ்ந்து ஓடும்படியா இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகள் விலகி ஓடட்டும். எல்லா தடைகள் விலகி ஓடட்டும் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் எங்கள் தேசத்தின் கட்டுகள் அறுந்து விழட்டும். எங்க தேசத்தின் கட்டுகள் அறுந்து விடட்டும். சபைகளில் எழுப்புதல் வரும்போது தான் தேசத்தில் எழுப்புதல் வரும். எல்லாருமா கரங்களை உயர்த்தி நன்றியோடு கூட கர்த்தரை சோத்திரம் 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 சோத்திரம். க்ளோரி ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் உயர்த்தப்படணுமே உயர்த்தப்படணுமே. க்ளோரி க்ளோரி. Yesu, Yesu Raja, Yesu, Yesu Nada, Yesu, Yesu Deva, Yesu எனக்கெல்லாமே. Yesu, Yesu Raja, Yesu, Yesu Nada, Yesu, Yesu Deva, Yesu எனக்கெல்லாமே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமென். எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்போம். எல்லா கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா கரங்கள் உயர்த்தப்பட்டு எஸ் க்ளோரி. நாம் கூடி வந்த நோக்கமே ஆண்டவரை ஆராதிக்கும். பாவங்கள் போக்குவார். இயேசு சாபங்கள் நீக்குவார். இயேசு பாவங்கள் போக்குவார். இயேசு சாபங்கள் நீக்குவார்.
நேசரே, இணையற்ற என் இயேசுவே. ஆமென் ஆமென் இயேசு, ஆமென் ஆமென் இயேசு, ஆமென் ஆமென் இயேசு, ஆமென் ஆமென் இயேசு. நீச பாவியை நேசித்தார், நாச வழி நின்று மீட்டிட்டார். நீச பாவியை நேசித்தார், நாச வழி நின்று மீட்டிட்டார். நேசக்கரம் நீட்டி நம்மை காத்தாரே. ஓ glory glory Jesus. இணையற்ற என் இயேசுவே. கரங்களை உயர்த்தி ஓசன்னா இயேசு. ஆண்டவராகிய இயேசு எருசலேமுக்குள்ள வெற்றி பாவனையாய் போகும்போது குருத்தோலைகளை உயர்த்தி பிடித்து அதை அசைத்து ஓசன்னா ஓசன்னா என்றார்கள். அதன் அர்த்தம் ராஜா இப்பொழுதே ரட்சி. கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், ஆமென் ஆமென் இயேசு. கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். வாய்கள் திறந்து வரிகள் உங்களுக்காக தான் இங்க போடப்படுகிறது. வரிகளை பார்த்து வாயை திறந்து அப்படியே கரங்களை உயர்த்தி ஆமென் 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 எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். ஓசன்னா ஓசன்னா இயேசு, ஓசன்னா இயேசு, ஓசன்னா இயேசு, ஓசன்னா இயேசு. கரங்களை தட்டி எஸ் ஆண்டவரே, ராஜா இப்பொழுதே எங்களை ரட்சியும். பயங்கரமான காரில் மூடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கிறோம். உம்முடைய வெளிச்சம் எங்கள் மேல் வீசட்டும் ஆண்டவரே. உங்க முகத்தை நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் வெட்கப்படாதபடி எங்கள் முகங்கள் பிரகாசமடை. கரங்கள் உயர்த்தி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விடுதலையை தாரும். ஒரு புதிய அபிஷேகத்தினால ஆண்டவரே இந்த புதிய தைல கொம்பை உடைத்து எங்கள் மேல் தலைமேல் ஊற்றி எங்களை அபிஷேகம் ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். glory hallelujah 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 hallelujah. Praise your holy name, praise your holy name. We exalt you God. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 25 37 உள்ள வசனத்தை நாம் வாசிப்போம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாள் ஆன பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோவையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையும் அவரோடு நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று
தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. மறுநாளில் அவர்கள் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். கண்களை மூடி செபிப்போம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். இந்த வசனத்தை பெற்று தாரும். நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க, உம்முடைய சித்தத்தை பூமியில் நிறைவேற்ற கர்த்தர் நீர் உதவி செய்யும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அலெக்சாண்டர் த கிரேட், அலெக்சாண்டர் மாமன்னன் தம்முடைய தளபதிகள் அவர்களால் சூடப்பட்டு மரண படுக்கையில் படுத்து கொண்டிருக்கும் போது அவன் அவர்களோடு சொன்ன இறுதியான ஒரு கட்டளை, எனக்கு கடைசியாக எனக்கு 3 காரியங்களை நீங்கள் தவறாமல் மறக்காமல் நிறைவேற்ற வேண்டும் என்று அவனிடத்தில் சொல்லிக் கொண்டான். மரண படுக்கை. உலகத்தில் பெரிய சாதனைகளை சாதித்தான், உலக ராஜ்யங்களை ஜெயித்தான். 12 ஆண்டுகள் தான் அவன் ஆட்சி செய்தான். 20வது வயதில் ஆட்சிக்கு வந்து 32வது வயதில் மரித்து போனான். ஆனால் உலகத்தினுடைய பாதி ராஜ்யங்களை அவன் ஆதாயப்படுத்தி கொண்டான். ஜெயிக்கிறவனாக இருந்தான். அநேக காரியங்களை சம்பாதித்தான். பொன்னு வெள்ளி பேர் புகழ் எல்லாம் சம்பாதித்தான். ஆனால் அவன் சொன்னது, இந்த 3 காரியங்களை நான் மரிக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவன் சொல்லுகிறான். முதலாவது, இந்த நாட்டின் மிக சிறந்த மருத்துவர்கள் என் சவப்பெட்டியை தூக்கி செல்ல வேண்டும். மிக சிறந்த அந்த கிரேக்க நாட்டில் இருக்கிற மிக சிறந்த மருத்துவர்கள் என் சவப்பெட்டியை தூக்கி செல்ல வேண்டும். 2வது, என் கல்லறைக்கு செல்லும் பாதையில் தங்கம் வெள்ளி மற்றும் நகைகளை நீங்கள் அப்படியே தூவிக்கொண்டே போக வேண்டும் கல்லறை வரைக்கும். 3வது, என் 2 கைகளும் திறந்த காலியான கைகளால் சவப்பெட்டிக்கு 2 பக்கம் வெளியில் ஒரு துவாரத்தை போட்டு 2 பக்கமும் என் கையை தொங்க விடுங்க. அது காலியாக இருக்கிறது, நான் ஒன்றும் கொண்டு போகவில்லை என்பதற்கு அடையாளமாக என் 2 கைகளை 2 துவாரத்தை போட்டு வெளியே விடுங்கள் என்று சொன்னான். அவரது தளபதிகள் குழப்பமடைந்தார்கள். ராஜா என்ன சொல்லுகிறார், ஏன் இப்படி சொல்லுகிறார் என்று தெரியவில்லை. ஆனால் சிறந்த மருத்துவர்களாலும் மன்னர்களாலும் போர் வீரர்களாலும் திறமையான தலை சிறந்த மருத்துவர்களாலும் கூட மரணத்திலிருந்து உங்களை காப்பாற்ற முடியாது. We all know medical science fails many a times. நம்மை குணமாக்க முடியாது, இதற்கு மேலே எங்களால் ஒன்று செய்ய முடியாது, நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலாம் என்று சொல்கிறார்கள். லட்சக்கணக்காய் கோடிக்கணக்காய் செலவு பண்ணாலும் ஒருவனும் அவர்களை காப்பாற்ற முடியாது. அப்படி உங்களை காப்பாற்ற முடியாது என்பதை உலகத்திற்கு காட்ட தான் மருத்துவர்கள் என் சவப்பெட்டியை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னேன் என்றான். மரணம் வரும்போது யாராலும் எந்த காரியத்தை அறிவிக்கிற ஒரு மனுஷனாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு செல்வத்தை பெற்றாலும் போராடி சேகரித்த தங்கத்திற்கும் நீங்கள் குவித்து வைத்த வெள்ளிக்கும் உங்களுக்கு பின்னால் விட்டு செல்ல வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியா என்னை சுமந்து கொண்டு போகிற சாலையில் அவைகளை தூவி கொண்டு போங்கள் என்று சொன்னேன் என்றான். அதில் வெற்றி பெறாதவர்கள் உங்களை பின்தொடர்ந்து கல்லறைக்கு செல்ல மாட்டார்கள். என் கைகளை சவப்பெட்டிக்கு வெளியே தொங்கட்டும். இப்போதும் நான் இந்த வாழ்க்கைக்குள் எதுவும் இல்லாமல் வந்தேன், நான் எதுவும் இல்லாமல் வெளியே போகிறேன் என்பதை உலகம் பார்க்கும். நான் எதுவும் இல்லாமல் வெறும் கையுடன் வந்தேன், வெறும் கையுடன் போகிறேன். பெரிய மன்னர்கள் கூட கையில் எதுவும் இல்லாமல் இறக்கிறார்கள். இதில் என்ன பாடம் நாம் கற்றுக்கொள்கிறோம் என்றால்,
ஒருவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவரா, பெரிய திறமசாலியா, ராஜ்யங்களை ஜெயித்தாலும், செல்வங்களை சம்பாதித்தாலும், அல்லது மிகப்பெரிய மரியாதைக்குரியவராக இருந்தாலும், இறுதியில் மருத்துவர்களால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது, செல்வம் உங்களை பின்தொடர முடியாது. நீங்கள் இந்த உலகத்தில் எதுவும் இல்லாமல் நீங்கள் எல்லாவற்றையும் இந்த உலகத்திலேயே விட்டு செல்கிறீர்கள். அச்சமுள்ள வாழ்க்கையை வாழுங்கள். பெருமையை விட்டு தாழ்மையை, பணிவை தேர்ந்தெடுங்கள். உண்மையிலேயே முக்கியமானவற்றில் முதலீடு செய்கள். ஏனென்றால் அனைத்தும் இந்த உலகத்தில் நாம் விட்டு செல்ல வேண்டிய காரியங்கள். ஒன்றையும் நாம் கொண்டு போகக்கூடாது. மிகப்பெரிய ராஜா, அவருக்கு பேரே அலெக்சாண்டர் மாமன்னன், அலெக்சாண்டர் த கிரேட் என்று சொல்லி உலகம் முழுவதும் 2300 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு மனிதன், கிரேக்க சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்த ஒரு ராஜா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் அவன் கெடுத்து கொண்டான், அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லுகிறான். உலகத்தை ஆதாயப்படுத்தி கொள்வது, அதாவது உலகத்தில் எல்லா செல்வங்களையும் அதிகாரங்களையும் சுகபோகங்களையும் பெறுவது தான் உலகத்தை ஆதாயப்படுத்துவது. ஜீவனை இழப்பது, இதன் பொருள் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்துவது, இழப்பது அல்லது அடிப்பது. அதாவது நித்தியத்தை இழந்து விடுகிறோம். ஆத்துமா நித்தியத்தை இழந்து விடக்கூடாது என்பது தான் ஆண்டவராகிய இயேசு சொன்ன இந்த வசனத்தினுடைய பொருள். உலகத்தில் எல்லாவற்றையும் இழந்த பிறகு ஒரு ஜீவனை திரும்ப பெற முடியாத நிலையில் இழந்து என்ன பயன்? ஒன்றும் நாம் சம்பாதிக்க முடியாது. ஆத்துமாவை நாம் மறுபடியும் சம்பாதிக்க முடியாது. ஜீவன் போனால் போனது தான். உலகத்தில் உலக மனுஷன் சொல்லுகிறான், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் இனி திரும்புவதில்லை. எபிரேயர் 9:27 சொல்கிறது, ஒரே தடவை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நித்திய ஜீவனை விட ஒரு பெரிய செல்வம், ஒரு பெரிய பொருள் ஒன்றுமே இல்லை. ஆமேன். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி இங்கே உட்கார்ந்திருக்கிற நாம் எல்லாருமே அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க தான் காத்திருக்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் லக்காக இருக்கிறது, லட்சியமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவர் இந்த வார்த்தைகளை 28வது வசனம், 9ஆம் அதிகாரம் 28வது வசனம், அவர் இந்த வார்த்தைகளை சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த மலையின் மேல் 3 பேர் மாத்திரம் தெரிந்து கொண்டார். அவரோடு கூட மிக நெருக்கமாக இருந்தவர்கள். ஒரு ஸ்மாலஸ்ட் சர்க்கிள், ஒரு சிறிய வட்டம், அவரை சுற்றி ஒரு சிறிய வட்டம். இந்த பேதுருவும் யோவானும் யாக்கோபு, இந்த 3 பேர் எல்லா இடங்களில் அவர் ஜெபிக்க போகும்போது எல்லா இடங்களிலும் அவரோடு கூட இருக்கிறார். கடைசியாக கூட அவங்க 3 பேரை அழைத்து கொண்டு போய் நீங்கள் இங்கே ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னார். ஆனால் அவங்க ஜெபிக்கலை, அவங்க தூங்கிட்டாங்க. இன்றைக்கு உலகம், சபை, விசுவாசியுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. லௌகீக கவலை அப்படியே நம்மை கவர்ந்து இழுத்து உலக பொருட்களை சம்பாதிப்பதில் மிக கவனமாக இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஒரு நல்ல கல்வியை கொடுக்கணும். ஆமேன். யாராவது ஒரு பெற்றோர் என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டு ஆண்டோடைய பிள்ளையாக வாழணும், ஏதாவது அப்படி நினைக்கிறோம்? கையை தூக்குங்க பார்ப்போம். இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்க்கிறோம், சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் கணவன் மனைவி பிரிந்து போகிறார்கள். உலகம் உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, உங்களுடைய முகத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் நடக்கையில், உங்கள் செயலில் இயேசுவை பார்க்கணும். அவர் போல் பேசிட நாவு வேண்டும், அவர் போல் நடந்திட கால்கள் வேண்டும், அவர் வார்த்தையை சொல்ல எனக்கு நாவு வேண்டும். வாசிங்க.
நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று. ஆத்துமா புசிக்கவும் புசிக்காது, குடிக்கவும் குடிக்காது என்று ஆத்துமாவோட சொல்லுவேன். ஆண்டவருக்கு சோதரன். ஆண்டவர் இவனை மதிக்கேடுன்னு சொல்லாம பேசாம இருப்பாரா? ஆத்துமாவை பார்த்து பேசிட்டு இருக்கிறான். ஆண்டவருக்கு சோத்திரம். சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் என்றால், அவரை நான் அந்த 103வது சங்கீதத்தை படிக்கும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அது வியப்பாகவே இருக்கும். என் ஆத்துமாவே, இதுதான் ஒரு நல்ல மனுஷன் சொல்ல வேண்டியது. ஆமென். ஆத்துமாவே நீ நல்லா சாப்பிடு, புசித்து குடித்து பூரிப்பாயிரு. அது சந்தோஷமா இருக்காது தம்பி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அதுக்கு தான் இன்றைக்கு நம்ம ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். டு கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட் whatever he has done in your life. அவர் நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்தாரோ அதற்கு நன்றி சொல்ல தான் வந்திருக்கிறோமே தவிர, ஐயோ இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போகலைன்னா ஒரு மாதிரி இருக்கும். நீயே ஒரு மாதிரியாக தான் இருக்கிற. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மாதிரிக்காக வராத, ஆண்டவரை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு ஆராதிக்கணும், துதிக்கணும், அவருக்காக வாழணும். அல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை என் இயேசுவுக்காக வாழ்ந்துருவோம். நாம் எதையெல்லாம் நாம் ஆண்டவருக்காக செய்தோமோ அதெல்லாம் நம்மோடு கூட வரும். நம்ம எதையெல்லாம் இந்த உலகத்தில் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் என் பிள்ளைகளுக்காக சம்பாதித்தனோ அதை இங்கே தான் விட்டுட்டு போகணும். அதுக்கு பிறகு நான் விட்டு போன பிறகு முடிய பிடிச்சின்னு சண்டை போடுவேன். எனக்கு தான் உனக்கு தான், நீ அதிகமாக எடுத்துட்ட, நான் அதிகமாக எடுத்துக்கிட்டேன், நீ எனக்கு குறைவாக கொடுத்த, அப்பா எனக்கு இதுதான் சொன்னார், அம்மா எனக்கு இதுதான் சொன்னாங்க. ஆண்டவருக்கு சோதரன், நீ சம்பாதிக்கிறது நீ விட்டுட்டு போய் அவன் முடிய பிடிச்சி சண்டை போடுறதுக்கு இல்லை. அந்த ஆத்துமாவை ஆண்டவரே, என் பிள்ளை உம்முடைய கரத்தில் இஸ் சேஃப் இன் யுவர் ஹேண்ட்ஸ், ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், அவன் உலகத்தில் எந்த பாகத்துக்கு போனாலும் எனக்கு கவலை இல்லை. அப்படி சொன்னவர் ஒரே ஒரு மனுஷன்தான் வேதாமத்தில், யாக்கோபு. யோசேப்பு அந்நிய தேசத்தில் இருக்கிறான், 17 வயது. அவன் சொல்கிறான், இந்த தேசத்தில் யாரும் பார்க்கல, ஆனாலும் என் தேவனுக்கு முன்பாக இத்தனை பெரிய பாவத்தை என்னால் செய்ய முடியாது, தேவன் என்னை பார்க்கிறார். இன்றைக்கு அருமையான வாலிப பிள்ளைகள், ஐ வாண்ட் மை டியர் யங் பீப்புள், ஐ வாண்ட் யுவர் அட்டென்ஷன், ப்ளீஸ் லிசன். யோசேப்பினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நினச்சி கொள்ளுங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஜஸ்ட் ஓப்பன் அப் யுவர் பைபிள் அண்ட் see through the word of God how is your life. வேதத்தை திறந்து பார்த்து, அது கண்ணாடி பார்த்து, ஒருவேளை இங்கே என்னுடைய தலை கலைந்து இருக்கிறது என்றால் அதை சரிப்படுத்திக்கொள்ள, என் முகத்தில் ஒரு கரிப்பூசி இருக்கிறதுனா அதை தொடர்த்தி கொள்ள தான் வேத வசனம். குறைகள் இருக்குமானா அதை சரிப்படுத்தி கொள்ளும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வையிடன், அறிக்கையிடுகிறவன் இரக்கத்தை பெறுவான். மனத்தாழ்மையாக எல்லா பாவங்களை அறிக்கையிட்டா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு தேவன் ஒருவர் நீதி உள்ளவராக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை அனுதினமும் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், என்னை கழுவியறலும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். ஈசோப்பினாலே என்னை கழுவும், அப்பொழுது நான் உறைந்த மடையிலும் வெண்மையாவேன். அதான் நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ரொம்ப கவனத்தோடு, ஆத்துமாவை சாப்பிட போகிறதில்ல, ஆத்துமா பூரிப்பாக இருக்க போகிறதில்ல. ஆத்துமா பூரிப்பாக இருக்கணும்னா கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பதே என் பலனாக இருக்கிறது. அப்படி தான் வேதம் சொல்கிறது. அதனால் கர்த்தருக்குள்ளே இருந்தால் தான் மகிழ்ச்சி, கர்த்தருக்குள்ளே இருந்தால் தான் சந்தோஷம், கர்த்தருக்குள்ளே இருந்தால் தான் ஆடலும் பாடலும். ஆக சபையில் வந்து டான்ஸ் ஆடாது. பிசாசு இந்த வழியாக வரவே மாட்டான், பக்க வழியாக வர்றதுக்கு தான் முயற்சிப்பான். அதனால் ரொம்ப கவனமாக நம்ம உலகத்தில் இந்த வசனத்தை படித்தாதான்
இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டுருக்கிறேன். அப்போது ஜெபம் இருந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் ஆத்துமா பூரிப்படையணும்னா ஆண்டவரை தேடணும். சங்கீதம் 49:6. செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வரியத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய செல்வத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறவன் ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படியாக தங்கள் செல்வத்தை நம்பி 41 தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிறது ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ள வேண்டும். ஆமேன். கொஞ்சம் இந்த வசனத்தை எல்லாரும் எழுதிக்கிடுங்க. 49வது சங்கீதம் 6, 7, 8. ஆத்துமாவை உங்களுடைய அநித்தியமான உலக பொருட்களினால நண்பர்களை சம்பாதிங்க, நித்தியத்தில் வாழ்வுண்டாகும்படி. ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 13:48. மத்தேயு 13:48. அது நிறைந்த போது அது கரையில இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எறிந்து போடுவார்கள். இப்படியே பரலோக ராஜ்யம் கடலில் போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கோப்பாய் இருக்கிறது. வலையை போட்டு அவன் இழுக்கும்போது அதில் நல்லது வருதா கெட்டது வருதான்னெல்லாம் பார்க்க மாட்டான். அது வலையை உள்ளே போகிறது. அவன் வெளியே இழுத்து அதை முற்றிலுமாய் வெளியே இழுத்து கொட்டின பிறகு தான் பார்க்குறான். அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தான் உலகத்தின் முடிவில் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரொம்ப எச்சரிப்பா, ரொம்ப கவனமா இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதே அதிகாரம் 50வது வசனம். அவர்கள் அக்கினி சூளையில போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். 16:26. மத்தேயு 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுக்கும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால்தான் இன்றைக்கு சபை இந்த ஆத்தும ஆதாயத்தை மறந்திருக்கிறோம். ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லுங்கன்னு இன்னைக்கு சபையில் பார்த்து யாரையாவது பார்த்து புதுசாக வந்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க என்று எனக்கு யாரையும் தேடுறதுன்னு தெரியல. யாராவது நான் சொல்கிறேன் பாஸ்டர், ஐ வில் ஷேர் த காஸ்பல் one-on-one பர்சனல் இவாஞ்சலிசம் தெரில. ஏன்னா வேதத்தை வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெறும்போது, ஆவியானவரால் நாம் நடத்தப்படும் போது, லௌகிக கவலையில் ரொம்ப கவனம் செலுத்தினா இந்த வேத வசனம் நமக்கு ஆவியானவர் நம்மை வழிநடத்த முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அநித்தியமான உலக பொருட்களினால உங்களுக்கு நண்பர்களை சம்பாதிங்கள் என்று லூக்கா 16வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. மார்க் 9:43 ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ ரெண்டு கை உடையவனாய் நரகத்திலே போவதை பார்க்கிலும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எரிகிற நரகத்துல நீ போகிறதை பார்க்கலாம் ஜீவனுக்குள்ள பூரண ஒற்றை கையோடு போ, பரவாயில்ல. You are not able to control your hand. Cut it off, chop it off என்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப கடினமாக தான் இருக்கும். இயேசுநாதர் சொன்னது, உம்முடைய உபதேசம் ரொம்ப கடினமாக இருக்கிறது, அதை யார் கை கொள்ள முடியும்னு திரும்பி போயிட்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு ஒருத்தர் சொல்றாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்கன்னா பேதுரு ஒருத்தர் தான் சொல்றாரு,
நித்திய ஜீவ வசனம் இன்றைக்கு யார் சபையில் இருக்க? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில். நாங்கள் எங்கே போக முடியும் ஆண்டவரே? இந்த வார்த்தையின் வல்லமை மிக பெரியது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ஆண்டவருக்கு ராஜ்யங்களையும் ஸ்தோத்திரம். பிசாசு இயேசு கிறிஸ்துவையே உயர்ந்த மலையின் மேல நிறுத்தி உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். நீர் என்னை பணிந்து கொண்டால். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 1:1 கொஞ்சம் வாசிருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் வார்த்தையை கொண்டு தான் உலகத்தில் ஒன்றுமில்லாமல் ஒழுங்கின்மையாக இருந்ததை வெளிச்சம் உண்டாக கடவது, தண்ணீரை பிரிக்க கடவது, வெட்டாந்தரை உண்டாக கடவது, மரம் செடி கொடிகள் உண்டாக கடவது, ஆகாயத்து பறவைகள் உண்டாகணும், காட்டு மிருகங்கள் உண்டாகி எல்லாம் வார்த்தையினால் ஆண்டவர் சிருஷ்டித்தார். அதைத்தான் அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த சிருஷ்டித்த ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், இந்த உலகமெல்லாம் என்கிட்ட இருக்குது, எங்கே உம்முடையதாகணும்னு சொன்னான். முதல்ல என்னுடையதுன்றான். எப்படி அவனுடையதாச்சு? எப்படி அவனுடையதாச்சு? நம்ம கீழ்ப்படியாமல் போகுது. ஆமேன். இப்போவும் அருமையான தேவச்சனமே, கீழ்ப்படியலைன்னா நம்முடைய எல்லாவற்றையும் பிசாசு எடுத்துக்கிடுவான். கொஞ்சம் அந்த அவர் அப்படி தான், என்ன தான் நீங்கள் சொல்கிறீங்க, அவர் அப்படி தான், அவருக்கு என்ன தெரியும்? ஏன் கஷ்டம்? ஏன் உங்கள் கஷ்டம் எனக்கு தெரியாது, ஏன் கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. நம்ம 2 பேர் கஷ்டமும் ஆண்டவருக்கு தெரியும். ஆமேன். எனக்கு தெரியல தான், ஆனால் வேத வசனம் நம்ம எச்சரிக்கும் போது நாம் கவனமாக இருக்கணுமே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 16:24. லூக்கா 16:24 வாசிட்டோமா? ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாதாளத்தில் போகும்போது தான் ஐஸ்வர்யவானுக்கு லாசரு கைகளில் விரலில் நினச்சி, அதுக்கு ஆபிரகாமே, மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். தப்பா? லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ ஐஸ்வர்யமானா இருக்கிறதுல, சம்பிரமமாய் வாழ்கிறதுல, நல்லா நீ சாப்பிடுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டா. வாசிங்க. லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், இப்போது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அவன் எப்படி தேற்றப்படுகிறான் என்றால், உலகத்தில் வாழ்ந்தபோது ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டான். அமெரிக்க தேசத்தில் ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரர், அவர் ஒரு ஃபுட்பாத்தில் ஒரு தார் ஷீட்டை கட் பண்ணி அதை போட்டு அது கீழே இருக்கார். அவர்கிட்ட ஒரு சின்ன காய்ந்து போன ரொட்டி துண்டு, 4 நாள் 5 நாள் தெரியல, காஞ்சு போன ரொட்டி துண்டு, அதை கொஞ்சம் தண்ணி, பச்சை தண்ணி வச்சு அந்த காஞ்ச ரொட்டியை அதில் துவச்சி, ஆண்டவருக்கு நன்றி சொல், சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, இந்த ப்ரெட்டை கொடுத்ததுக்காக சோத்திரம். அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் சொன்னானையா, என்னையா காய்ந்து போன ரொட்டிக்கு இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுற? இந்த காஞ்சு போன ரொட்டியும் தண்ணியை தொட்டு சாப்பிட்டுட்டு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற, எப்படி உன்னால் இருக்க முடிகிறது என்று சொன்னான். அதற்கு அந்த மனுஷன் சொன்னான், உண்மையான ஒரு தெய்வ மனுஷன், அவன் சொன்னான், bread, water and my Jesus, that gives me joy in my life. அதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஐ டோன்ட் மைண்டு, நீ என்னை பார்க்கறதுனால என்ன காஞ்ச ரொட்டியை இந்த தண்ணியில் தொட்டு, ஐ டோன்ட் கேர் ஃபார் யூ பிகாஸ் மை ஜீசஸ் வித் மீ. ஆண்டவராக இயேசு என்னோடு இருக்கிறார். உலகத்தில் எது இழந்தாலும் என் இயேசுவை என்னால் இழக்கவே முடியாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம்.
அநீதித்தின் கூலியாகிய நிலத்தை சம்பாதித்து தலைக்கீழாக விழுந்து அவன் வயிறு வெடித்து குடலெல்லாம் சரிந்து செத்தான். யாருன்னு சொல்லுங்க? யூதாஸ் காரியோத். நான் இயேசுவை காட்டி கொடுக்கிறேன். அவன் நல்லவன் தான். யூதாஸ் காரியோத்து நல்லவன் தான். ஆமென். அவன் இயேசுநாதர் எப்படியாவது இவங்க அவரை பிடிக்க வரும்போது அவர் காணாமல் போயிடுவார், சிலுவையில் அறையும் போது அவர் மறைஞ்சிருவாருன்னு நினைச்சான். ஏன்னா அவனுக்கு காசு வேணும். இப்போ இந்த காசை எப்போ வாங்குறான்? இந்த அக்ரிமெண்ட்டை எப்போ போடுறான்? பிசாசு அவனுக்குள்ள புகுந்ததினால அவன் அந்த பந்தியை விட்டுட்டு போய் இயேசுவை காட்டி கொடுக்க அங்கே பேரம் பேசுகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த அநீதித்தின் கூலியை அவனால் ஒரு காசு கூட அதை சாப்பிட முடியலாமா? அந்த வெள்ளி காசில் ஒரு அரை பணத்தை கூட அவன் செலவழிக்கலை. 30 காசையும் கொண்டு வந்தான். ஆனால் குற்றமற்ற அந்த இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே, இதையா நான் வாங்கின காசு, இந்த கூலி எனக்கு வேண்டான்னா அவன் வாங்கலை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொன்னான் அது ஊன் பாடு என்று சொன்னான். இவன் வாங்கலைன்னா அவன் கொண்டு போய் அதை வீசி எறிஞ்சிட்டு போயிட்டான். அதுக்கு நீ காட்டி கொடுக்காமலே இருக்கலாம். பிசாசுக்கு இடம் கொடுக்காத, பிசாசு உனக்குள்ள புகுறதுக்கு இடம் கொடுக்காத. பிசாசு புகுந்துட்ட பிறகு உன் வாழ்க்கையை நாசப்படுத்துவான். கவனத்தோடு வாழணும், கவனத்தோடு வாழணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அநீதத்தின் கூலியை நாம் பெறாதபடி ஆண்டவரை மாத்திரம் பிரியப்படுத்தணும். மற்ற 11 பேரும் இயேசுவை பிடித்து கொண்டாங்க. என்னத்தினால காட்டி கொடுத்தா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 1:25 இவர் 2 பேரில் கொண்டவனே எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு ஆளை நிரப்புறதுக்கு சீட்டு போட்டான், ஜெபம் பண்ணான். அப்படியே சும்மா ஒருத்தனை ஓகே லெட் ஹிம் பி மை டிசைபிள் அப்படி யாரும் செலக்ட் பண்ணலை. அவங்க ஜெபம் பண்ணாங்க, சீட்டு போட்டாங்க. யார் ஆண்டவருக்கு பிரியமா, ஆண்டவருக்கு தகுதியாக யார் ஒரு மனுஷன் இருக்கிறானோ அந்த மனுஷன் ஏற்கனவே ஒரு மோசமானவன் அந்த இடத்த காலி பண்ணிட்டான். இப்போது அந்த இடத்த நிரப்புறதுக்கு இயேசுவால் அழைக்கப்படலை, இயேசுவால் தெரிந்து கொள்ளப்படலை, சீட்டு விழுந்ததுனால வருகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த 12 பேர் குறைவாக இருந்த அந்த ஒரு நபரை பூர்த்தி பண்ணுகிறதுக்கு அவனை மத்தியா தெரிந்து கொள்ளப்படுகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது. 1 கொரிந்தியர் 9:27 கொஞ்சம் வேகமாக வாசிங்க. 9:27. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இது நம்ம எல்லாருக்கும் கடந்து வந்த பாதையை கண்ணீரோடு திரும்பி பார்க்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். திரும்பி பார்க்கணும் நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது. நான் இப்படியே இருந்தேன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாடு இல்லாதபடி யாரும் முடிசூட முடியாது. வித்தவுட் கிராஸ் there is no crown. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சிலுவை இல்லாதபடி முடிசூட முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது அந்த ஆண்டவருடைய வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. 27 நாம் வாசிப்போம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும். ஆமென், ஆமென். கையை மாத்திரம் தான் பார்த்தேன், கண்ணை பார்க்கல. கண் உனக்கு இடரில் இருந்தா வாங்க பிடுங்குங்க. அப்படியா? சொல்லுங்களேன். நீயே தான் பிடிங்கி போட்டணும். ரொம்ப கடினம் இல்லை. அதனால தான் சொன்னாங்க சீஷர், உங்களுக்கு கடினமான உபதேசம், யார் இதை கை கொள்ள முடியும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போவும் நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களா? போங்க. கடினமாக தான் இருக்கிறது ஆண்டவருடைய காரியம். என்னுடைய வார்த்தை இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 பேதுரு 2:15 கொஞ்சம் வேகமாக வாசிப்போம். 2 பேதுரு
2:15 செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலியாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியுடைய மதிகேட்டை தடுத்தது. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை வகுத்திருக்கிறார். அந்த வழி யாராவது சொல்ல முடியுமா? இடுக்கமான வாசல் தான். யோவான் 14:6 ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அதான் வழி. செம்மையான வழியை விட்டு ஆண்டவர் நமக்கு ஒரு செம்மையான வழியை காட்டியிருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வச்சனமே, ஆண்டவர் நமக்கு காட்டின பாதையில் அந்த வழியை அவர் காட்டணும்னா ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, அவர் என் மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லி நடக்க வேண்டிய வழியில் என்னை நடத்த வேண்டும். ஆண்டவரை செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலியாமின் வழியை பின்பற்றி போனவன் அவனும் அநீதத்தின் கூலியை பெற்றான். ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொன்னான். அவன் விட மாட்டேங்கிறான். ஆமாம், அவன் விடத்தான் மாட்டான். பிசாசு நம்மளை வா பரவாயில்ல, யாரும் பார்க்க மாட்டாங்க, வா. சிகரெட்டு பிடிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளும் போது எல்லாமே அதுக்கு பேரே முன்னால் துண்டு பீடி தான் என்னுடைய நாட்களில். இப்போ தெரில, இப்போ எல்லாம் வசதி எல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. 50 ரூபா பாக்கெட் மணி கொடுக்குறீங்க, அப்போ 5 பைசா கொடுத்தா ரொம்ப கஷ்டம். ஆரம்பிக்கிறவன் துண்டு பீடியில் தான் ஆரம்பிக்கிறான். இல்லை யாராவது நண்பர்கள் நான் ஒரே ஒரு பஃப் இருந்தால் இழுத்துருந்தேன், அவன் பிடிக்கிறதே அப்படி கொடுத்து அவன் இல்லை வேண்டாம் ஒரே ஒரு பஃப் இழுத்து அவன் லொக்குன்னு இரும்புவான். முதல் தடவை அப்படி தான் இருக்கும். 2வது பஃப்பு 3வது பஃப் அதுக்கப்புறம் அவனால் விட முடியாது. குடியும் அப்படி தான், சிகரெட்டும் அப்படி தான். உலக பிரகாரமாக எந்த காரியமானாலும் ஆரம்பத்தில் அது நமக்கு தெரியாது. மெதுவாக நம்மை தவறான வழியில் நடத்தும். செம்மையான வழியை விட்டுட்டு போக வேண்டாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 7வது வசனத்தை கொஞ்சம் வாசிடுவோம். பாபிலோனேஸ்வரி செல்வ செருக்கா வாழ்ந்தவர் பாபிலோனேஸ்வரி. ஆண்டவருக்கு சோத்திரம். நீங்கள் அதுக்கு முன்னால் உள்ள வசனங்களை வாசித்தா பயங்கரமாக இருக்கிறது. அதுக்கு பின்னால் உள்ள வசனம் ஆண்டவருக்கு சோத்திரம். அவருடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது, அவருடைய அநியாயங்கள் நினைவு கூர்ந்தார். அவ்வளவு பயங்கரமான ஒரு ஸ்திரீ. ஆண்டவருக்கு சோதனை. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஸ்திரீயால் கரைப்படியாதவர்கள் பாக்கியவான் சொன்னாங்க. பாபிலோனேஸ்வரி. அவன் சொல்கிறான், சபைகள், மற்ற சபைகள் நாங்கள் மாத்திரம்தான் பரலோகம் போவோம், சியோனுக்கு போவோம். இல்லை, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆண்டவருக்கு சோத்திரம். லூக்கா 9:28 இந்த வார்த்தைகள் அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதுக்கு மலை மேல் ஏறினார். இன்றைக்கு ஆண்டவர், நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும்னா நாம் ஆண்டவரோடு தனித்து இருக்கணும். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 29 அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. இஃப் யூ ப்ரே, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், ஒரு நாள் ஜெபம் பண்ணலைன்னா கண்ணாடியில் நான் போய் பார்த்தேன்னா நான் பார்த்து என்ன சொல்லுவேன், திருட்டு மூஞ்சி மாதிரி இருக்குது பார். அதே ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் ஜெபம் பண்ணும்போது அவருடைய முகரூபம் மாறினது. முகரூபம் மாறுற அளவுக்கு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினாள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கல்யாணமே ஆகல, ஆனா அவ சொல்றான் நான் கைம்பெண் இல்லை, நான் விதவை இல்லை. அவ்வளவு ஒரு பெருமை, அவ்வளவு மேட்டிமை. பாபிலோனிய ஸ்திரீ, வேசி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சபையில் ஆண்டவரை விட்டு போகிறது வேசித்தனம் பண்ணுகிறது என்று சொல்லுகிறது. ஆண்டவரை விட்டு போகாதீங்க, ஆண்டவரை பிடித்துக்கொள்ளும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 30வது வசனம் ஆண்டவர் 31. அவர் எருசலேமில் நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து மோசேயும் எலியாமும் பேசினார்கள். அதை பார்த்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு அவங்க மறைந்து போன உடனே பேதுரு வந்து சொல்றாரு, ஆண்டவரே நம்ம இங்கேயே இருக்கலாம். இது யார் பேசுறது சொல்லுங்க? கர்த்தாவே யார் பேசுறதுமா? பேதுரு தான் சொல்றாரு. பேதுருக்குள்ள யார் இருந்தது? ஆண்டவரே இது உமக்கு நேரிடவே கூடாது. இயேசுநாதர், ஓ வாட் அ கிரேட் மேன், என்னை எவ்வளவோ பீட்டர் நேசிக்கிறாரு அப்படியே சொன்னார். ஏய் அப்பால போ சாத்தானே. நம்மோடு கூட நிறைய நேரத்தில் பிசாசு பேசுகிறான். உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம். நீங்கள் 3 பேர் எங்கே இருப்பீங்க? உங்கள் 3 பேருக்கு ஒரு கூடாரம் போட்டாங்க. நீங்கள் 3 பேர் அதில் ஒட்டிக்கிட முடியுமா? இல்லை, அவங்களுக்கு தான் கூடாரம். அதாவது நித்தியத்துக்குள்ளே போகாத, கர்த்தர் தேவ திட்டத்தை தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடி பிசாசு அங்கே தடை பண்ணுகிறான். அந்த தந்திரம் பிசாசுக்கு மாத்திரம்தான் தெரியும். பேதுரு அப்படி சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆமென், ஆமென். அந்த வசனத்தை வாசிக்கும் போது நாம கேட்போம். லூக்கா 9 வாசிங்க. அப்பொழுது இவர் எல்லாரும் பார்ப்போம். நாம கடைசியா முடிக்க போகிறேன். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன். இப்ப நமக்கு கேட்கணும் அந்த சத்தம், ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்கணும். அதுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் என்னோடு பேசுங்க. இன்னைக்கும் ரொம்ப போராடி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னோடு பேசுங்க. நான் வெட்கத்தை விட்டு சொல்றேன். ஒரு சின்ன சாமுவேல் சண்டே ஸ்கூலில் அல்லது பிள்ளைகளுக்கு வசனத்தை முதல் ஒரு அம்மா சொல்லி கொடுக்குறாங்கன்னா, கர்த்தாவே சொல்லும்படின்னு கேட்குறேன். அந்த வசனத்தை இன்றைக்கு வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், கர்த்தாவே சொல்லும்படின்னு கேட்குறேன். ஸ்பீக் லார்ட், தை சர்வன்ட் ஹியரத். உங்களுடைய வேலைக்காரன், உங்களுடைய ஊழியக்காரன் அந்த சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே நீர் பேசும். ஆண்டவரே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன். வாசிங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் இவ்வளவு நேரம் பேசி கொண்டிருக்கிறார். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம். அந்த சத்தம் உண்டாகல இயேசு ஒருவர் மாத்திரமே காணப்பட்டார். தங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள். அவங்களே சொல்லலை யாருக்கும். இது பரலோக தரிசனம். அந்த 3 பேருக்கு மாத்திரம்தான் கிடைச்சது. அதுவும் மறுரூப மலைக்கு போய் இயேசு அவர்களை அழைத்து கொண்டு போனார். இயேசுவோடு ஜெபிக்க போனார். அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த சத்தம். எனக்கு அருமையான ஆண்டவரே, இன்றைக்கு அந்த சத்தம் என்னோடு கூட கேட்கட்டும். அவர் நேசகுமாரன். ஆண்டு பிதாவாகிய தேவன் சொல்றார், அவர் என்னுடைய நேசகுமாரன், அவர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லுகிறார். ஆண்டவுக்கு சோத்திரம். பொன்னும் பொருளும் எதுவும் வராது.
தாயின் வயிற்றில் நிர்வாணியாக வந்தேன், நான் நிர்வாணியாக போகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளை பிறந்த பிறகு தான் அதுக்கு துணியெல்லாம் போடுறாங்க. நீங்கள் துணி வாங்கிறதுக்கு முன்னாலேயே ஹாஸ்பிட்டலில் அது ஒரு துணியில் பொட்டணம் மாதிரி கட்டி தலையை மாத்திரம் விட்டுட்டு அழகாக அந்த நர்ஸு அப்படி லெஃப்ட் ஹேண்டில் அப்படி கொண்டு வந்துடுறாங்க. ஆண்டவருக்கு தலையை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டு. இப்போது பிறக்கும்போது ஒன்றும் இல்லை, இறக்கும் போதும் ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் காட்டிட்டு தான் ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தால் ஒரு அங்கி, வெள்ளை அங்கேயும் ஒன்று தச்சு போடுறோம். இப்போ தான் நமக்கு எல்லாருக்கும் வசதியாச்சு. சூட்டு போடுறோம், பட்டு புடவை கட்டி வாட்ச் கூட கட்டி அனுப்புகிறோம். ஆமேன். ஆனால் கர்த்தருடைய வேதம், தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாக வந்த நிர்வாணியாக போகிறேன். ஒன்றும் கொண்டு வரவும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொள்ள நினைக்கலாம், ஆனால் ஆத்துமா நஷ்டப்பட வேண்டாம். ஆத்துமாவை பார்த்து நீ புசித்து குடித்து பூரிப்பாய் என்று சொல்லாத. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடும்போது ஆண்டவர் உன் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராக இருக்கிறார். அதனால் ஆண்டவர் இந்த நாளில் உன் ஆத்துமா நஷ்டப்பட வேண்டாம் என்று அந்த ஜீவனை அந்த நஷ்டப்படுத்தாதபடி, ஆண்டவரே என் வாழ்க்கை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அப்படியே வலது கரத்தை நம்ம எல்லோரும் உயர்த்து. ஆண்டவரே என் வாழ்க்கை, எல்லா வாலிப பிள்ளைகள் இங்கே சொல்லுங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன். I surrender my life totally to you, Lord. Speak. Thank you for speaking to me. என்னோடு நீ பேசி கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. என் ஆத்துமா நஷ்டப்படக்கூடாது, என் ஆத்துமா நஷ்டப்படக்கூடாது. ஆண்டவரே நான் உலகத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம், அதற்கு நான் எவ்வளவோ பிரயாசம் எடுக்கலாம். என்னுடைய கல்வி, செல்வம், ஞானம் எல்லாமே அழுக்கான கந்தை என்று வேதம் சொல்லுகிறது. ரொம்ப கவனத்தோடு நான் உலகத்தில் வாழ்ந்து ஆண்டவருக்காக, ஆண்டவரே ஒரே ஒரு வாழ்க்கை என் இயேசுவுக்காக வாழ்ந்து விட என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நீர் என்னை, ஆண்டவரை கரம் பிடித்து கொள்ளும், என்னை வழி நடத்தும். என் வாழ்க்கை முழுவதும் உமக்காகவே வாழ்ந்துவிட உதவி செய்யும். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் வழி நடத்தும் நம் அனைவரோடு, நம்முடைய குடும்பங்களோடு இன்றும் என்று கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. God bless you.